அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்லாகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபி அஜ்மஈன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் தொடர்ந்து பேசி வருகின்றோம் இஸ்லாமிய வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பு என்ற தலைப்பில் தொடராக பேசி வரக்கூடியதிலே சஹாபா பெண்கள் எந்த அளவுக்கு இஸ்லாத்துக்காக பாடுபட்டார்கள், பங்களிப்பு செய்தார்கள் என்பதை பேசி வந்தோம். அந்த தொடரில் இன்றைய தினம் நாம் உங்களிடத்தில் சொல்லப் போகிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மற்ற பெண் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு பங்களிப்புகள் செய்தார்களோ அதிலே அதைவிட அதிகமாக பங்களிப்பு செய்வதில் முதன்மையானவர்களாக அவர்கள் இருந்தார்கள், மும்முரமாக இருந்தார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால், இஸ்லாத்தை பாதுகாக்கின்ற விஷயத்தில் அவர்கள் மிகவும் மும்முரமாக இருந்தார்கள். ஹிஜ்ரி 35வது வருஷம் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு பின்னால இஸ்லாத்தில் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்தது. மார்க்க சட்டங்கள் திட்டங்கள் எல்லாம் பொடுபோக்குத்தனமாக பின்பற்றப்பட்ட வந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் இஸ்லாத்தை பற்றி மக்கள் மத்தியிலே எத்தி வைத்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மக்கா வாசிகள் கூட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய சொல்லை கேட்டு நடக்கக்கூடிய அளவுக்கு அவரிடத்தில் மார்க்க சட்டங்களை கேட்டு விளங்கி மார்க்கத்தை சரியான முறையில் வழிநடத்தி செல்லக்கூடிய முயற்சியில் மக்கள் இறங்கினார்கள். அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய முயற்சியினால் நடைபெற்றது. அதே போல இஸ்லாத்தில் பெண்களுக்கு பெண்கள் தொலை வைக்கலாம் என்ற அந்த ஒரு சட்ட ரீதியை கொண்டு வந்த புதுசிலே அங்கே என்ன செய்யப்பட்டதுனால், இமாமாக நின்று தொலை வைக்கிறதுக்கு சஹாபா பெண்மக்கள் முன் வந்தார்கள். உதாரணமாக சொல்ல போனால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அதே போல ஹசரத் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அதே போன்று உம்மு வர்கா பின்த் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், சுஉதா பின்த் ஹுமாமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எல்லாம் இஸ்லாமிய பெண்களாக கௌரவமான பெண்களாக ஆக்கப்பட்டார்கள். அவர்கள் பெண்களுக்கு இமாமத் செய்வதற்காக முன்னின்று தன்னுடைய இமாமத்தை அங்கே நடத்தி கொடுத்தார்கள். அது மட்டுமல்லாமல் உம்மு வர்கா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய வீட்டையே பெண்களுக்கு தொழக்கூடிய ஒரு மஸ்ஜிதாக அவர்கள் ஆக்கி கொடுத்தார்கள் என்பதை கிதாபு உம்மு ஷாஃபி என்று சொல்லக்கூடிய கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அரசியல் பணிகள் என்று எடுத்துக்கொண்டாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சார்ந்த பெண்மக்கள், அதாவது ஷிஃபா பின்த் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஷிஃபா பின்த் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதிகமான நல்ல புத்திசாலியாகவும் நல்ல தீர்க்க ஆலோசனை உள்ளவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னால், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே அவரிடத்தில் ஆலோசனை கேட்கின்ற அளவுக்கு, அவர்களிடத்தில் சில விடயங்களை எடுத்து கேட்டு நடக்கக்கூடிய அளவுக்கு அவர் ஷிஃபா பின்த் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆகியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் கடை வீதியினுடைய இந்த விலை நிர்ணய விஷயங்களை கூட ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்களால் ஷிஃபா பின்த் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் தான் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அந்த அளவுக்கு தீர்க்க ஆலோசனை உள்ளவர்களாக, நல்ல புத்திசாலியாக அவர்கள் இருந்தார்கள். ஹிஜ்ரத்துக்கு முன்னால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று குஃபார்கள், அந்த குறைஷி குஃபார்கள் திட்டம் தீட்டின நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை சுற்றி அவர்கள் எல்லாம் இருக்கின்ற அந்த காலகட்டத்தில், அவர்களை கொலை செய்வதற்காக இருக்கின்ற காலகட்டத்தில் அப்துல் முத்தலிபுடைய சகோதர குமாரி, அப்துல் முத்தலிபுடைய சகோதரருடைய மகள் ஒருவர் தான், அதாவது ரக்கீகா பின்த் சைபி என்று சொல்லக்கூடியவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தகவலை எடுத்து வைக்கிறார்கள். இப்படி தங்களுடைய வீட்டை சுற்றி இருக்கிறார்கள், காபிர்கள் உங்களை வெட்டுவதற்காக என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பாக அங்கிருந்து வெளியேறுகிறார்கள். அவர்களுக்கு பதிலாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த படுக்கையிலே படுத்து விடுகிறார்கள். இந்த விஷயம் தபகாத் இப்னு சஅத் என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பெண்களும் எதிரியான எவர்களுக்கும் அபயம் கொடுக்கலாம், அதாவது உயிர் பாதுகாப்பு கொடுக்கலாம், அதுவும் செல்லத்தக்கது என்று சொல்லி பெண்களுக்கும் சரிசமமான அந்த ஒரு அளவை கொடுத்ததும் இஸ்லாம் தான். எந்த அளவுக்கு சொன்னால், ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சகோதரி, அலி ரலியல்லாஹு அவருடைய சகோதரியான உம்மு ஹானி என்று சொல்லக்கூடிய ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் முஷிர்கான ஒரு மனிதருக்கு என்ன செய்தார்கள், அபயமளித்தார்கள். அவர்கள் உயிருக்கு பாதுகாப்பு கொடுத்தார்கள். அதையும் செல்லத்தக்கதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இஸ்லாத்திலே என்ற செய்தியை அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக பங்களிப்பு செய்வதில் சஹாபா பெண்கள் அதிகமாக மும்முரமாக அந்த விஷயத்திலே ஈடுபட்டார்கள் என்பதை நாங்கள் இந்த வீடியோவிலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் தொடர்ந்து இதனுடைய வீடியோக்கள் தொடர்ந்து வர இருக்கிறது. நீங்கள் எங்களுடைய வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இதை பார்த்து கொண்டால்
மதரசாவிலே ஓதக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் அதே போல மற்ற பெற்றோர்கள் இந்த இஸ்லாமிய விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய ஆசையோடு இருக்கக்கூடியவர்கள் அனைவர்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும். மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற நல்ல விடயங்களை கேட்டு பயன்பெறக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தருவானாக. இஸ்லாமிய வளர்ச்சியினுடைய பங்களிப்பிலே நாங்களும் அதிலே ஈடுபட்டு எங்களுடைய அழைப்பு பணிகளை செய்து மற்றவர்களுக்கு எங்களால் முடியுமான இஸ்லாமிய பிரச்சாரங்களை எடுத்துச் சொல்லி இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு நாங்களும் பாடுபட்டவர்களாக ஆக வேண்டும் என்ற நோக்கத்தில் இதை சொல்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களையும் உங்களையும் கபூல் செய்து கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.